ஓம் நம சிவாய சிவாய நமகா. சிவ 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 சிவ. நாளைக்கு மாலைய பட்சத்தினுடைய 15 திதிகளுக்கு, அதாவது மத்திய பாகத்திலே வருகின்ற 7 இதனுடைய 7 திதியை முடித்தோம். 8வது திதியாக அதற்கு பிறகு 7 திதியை முடித்து அமாவாசையை பூர்த்தி செய்ய இருக்கின்றோம். இதற்கு இடையிலே மத்தியமாக வருகின்ற பாகம்தான் மத்திய அஷ்டமி, அதுதான் மத்தியாஷ்டமி. இதுக்கு நிறைய விளக்கம் நம்ம வாத்தியார் கொடுத்துருக்கார். கொஞ்சம் கவனித்து கேட்டிங்கன்னா உங்களுக்கே ஒரு ஆசையாக இருக்கும். இப்படி ஒரு விசேஷம் இருக்கா, இதில் ஒரு குழு ரகசியம் இருக்கா, இன்னும் கோடி கோடி இருக்குது. கொஞ்சோண்டு கொடுக்கும்போதே கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்லையா? இப்படி ருத்ரம் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. சிவனுடைய பரிபூர்ண அக்னி சக்திகள் நிறைந்தது ஆகும். இப்படி ருத்ர பூமி என்றால் ஆதி சிவ சக்திகள் பரிபூரணமாக அங்கே பரிமளிக்கின்ற பூமி என்று பொருள். இப்படி ருத்ராட்சம் என்றால் சிவ அக்ஷர சக்திகளை சிவ அக்னியில் பதிக்கப்பட்டது என்றும், ருத்ர மந்திரங்கள் என்றால் நம சிவாய சக்திகள் விவேதபூர்வமாக பரிணமிப்பது அப்படின்னு அர்த்தம். ருத்ர பிரதமை, ருத்ர துதியை, ருத்ர அஷ்டமி, ருத்ர சதுர்த்தி, ருத்ர பௌர்ணமி, ருத்ர அமாவாசை, அப்படின்னாக எத்தனை சோடச்ச ருத்ர திதி, அதாவது 16 ருத்ர திதி அம்சங்கள் நிறைய உண்டு. இப்படி திருவண்ணாமலைக்கு போவோம், அங்கே பார்ப்போம். திருவண்ணாமலையிலே அருணாச்சல கிரிவல பாதையிலே ஸ்ரீரமண ஆசிரமத்தை அடுத்து வருவதான ருத்ர பூமி, ஹரிஹர பூமி, அடி அண்ணாமலையிலே பிரம்மேஸ்வர பூமி, உண்ணாமலை அம்மன் மண்டபத்தை ஒட்டிய தேவி புறபூமி, அர்த்தநாரிய பூமி அப்படின்னு பற்பல மூர்த்தி அம்ச கிரிவல வளாகங்கள் இருக்குது. இப்படி பண்டைய யுகங்களிலே மகரிஷிகள் தெய்வ மூர்த்திகளுக்கான அந்தந்த உபாசனையை, பிரார்த்தனையை, வழிபாடுகளை விசேஷமாக அந்த மாதிரியான பூஜைகளை அங்கங்கே அருணாச்சல மலையை சுற்றிலும் பர்ணசாலைகள் இப்படி வைத்து அதன் மூலம் எண்ணற்ற சீடர்களுக்கு இப்படி சொல்லி உணர்வித்த சர்வ தெய்வ மூர்த்த பூமியே திருவண்ணாச்சல கிரிவல பிரதட்சிண வளாகம். இப்படி ருத்ராட்சத்திலே ருத்ர அக்ஷரம், இப்படி அதனுடைய பேர் தான் சேர்ந்து ருத்ராட்சம். ருத்ராட்சரம் பொருந்திய ஒரு அற்புதமான தெய்வீக பொருள், மூலப்பொருள். அதில் உள்ள ஒவ்வொரு முகமும் அடைவதற்கரிய அருணாச்சல மலை தரிசன முகட்டையும் பெறுவதற்கரிய திருக்கைலாய தரிசனத்தையும் அதிலேயே நாம் ஒரு குரு மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு ருத்ராட்சத்தில் அவ்வளோ கோடி தரிசனம் இருக்குது. திருக்கைலாயத்திலே சகல திக்குகளிலும் உள்ள அனைத்து தரிசனங்களும் இந்த அருணாச்சல மலையின் 64 திக்குகளிலும் தரிசன முகடுகளாக இன்னைக்கு எல்லாருக்கும் ஜொலிக்கின்றது. எந்த திதியில் எத்தனை முக ருத்ராட்சத்தை அணியணும், எந்த திதியில் எந்த அப்படிங்கிற ஒரு முறை, ஒரு நியதி, ஒரு வழி இருக்குது. இன்றைக்கி 8 முக ருத்ராட்சம் அணிந்து கிரிவலம் வருவதால், சிவபூஜை ஆற்றுதலால் மிகவும் எதிர்பார்க்கின்ற உதவி முடிவு கணிந்து வர நமசிவாய அக்ஷர சக்திகள் துணை புரியும் மத்தியாஷ்டமி நாள் நாளைக்கு. ஒரு பட்சம் என்பது 15 திதிகளை கொண்டது. இப்படி அஷ்டமி திதி என்பது மத்தியமான சென்டர்னு சொன்ன முடியும். அப்படி மத்தியமாக, அதாவது நடு திதியாக அமைகின்றது. அமாவாசையை அடுத்து வரும் உத்தர மத்தியாஷ்டமி, பௌர்ணமியை அடுத்து வரும் தட்சிண மத்தியாஷ்டமி. அந்த மகாத்மியங்கள்னால் அதனுடைய பெருமைகள், அதனுடைய உயர்வுகள், அதனுடைய தாற்பயங்கள், எந்தெந்த அஷ்டமியிலே எப்படிப்பட்ட வழிபாடுகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்ற நியதிகளும் அநேகமாக நிறைய இருக்குது. அஷ்டமத்து சனி என்பதாக ஜாதகத்திலே 8ஆம் இடத்தில் சனி கிரகம் அமைவதை நாம் சொல்லுகின்றோம், குறிக்கின்றது. கலியுக வழக்கிலே அஷ்டம இடத்து சனிமூர்த்தி துன்பங்களையே தருவார் அப்படின்னு தவறாக பொருள் கொள்கிறார் வருது. இதனை இன்னைக்கேனும் கொஞ்சம் திருத்திக்கணும். செய்த தவறுக்கான தண்டனைகளை அனுபவித்தால்தான்
அப்பத்தான் தீவினைகள் கழியும். இதுதானே நியாயம். இதற்கு உதவுகின்ற சனீஸ்வரனை கண்டு ஏன் பயப்படணும்? மகா காருண்யமூர்த்தி சனீஸ்வரர் ஈன்ற தாய் போல அவ்வப்போது அதட்டி அணைத்து திருத்தி செல்லும் தயாகரரே சனீஸ்வரர். ஆகவே சனீஸ்வரரிடம் அச்சம் இல்லாமல் பயம் இல்லாமல் ஆனால் பக்தியுடன் நிறைய மந்திரங்களை ஓதி, மந்திரங்கள் தெரியவில்லை என்றில் பக்தி பூர்வமாக உரிமையுடன் நல்லா பேசுக. வாய்விட்டு உனக்கு சனீஸ்வரா எனக்கு அவந்து பண்ணு, எனக்கு செய் அப்படின்னு பேசலாம். மாலைய பட்சத்தில் மத்தியில் வரும் நாளைய புதன்கிழமை அஷ்டமி திதியானது மத்தியாஷ்டமியாக வருது இல்லையா? நமச்சிவாய எனும் 5 எழுத்து மந்திரத்தின் மத்திய எழுத்தான அக்ஷரமான சி என்கின்ற அப்படிப்பட்ட ருத்ர அம்ச சக்திகளை உணர்விக்க வல்லதுதான் இன்றைய ருத்ராஷ்டமியின் மகத்துவம். இப்படி 11 முறை ருத்ர வேத மந்திரங்கள். இதற்கு ஈடாக அப்பர் சுவாமிகள் நமக்கு அளித்துள்ள வேற்றாகி விண்ணாகி அப்படி அந்த மாதிரி போற்றி திருத்தாண்டக மந்திரங்கள். மேலும் சித்தர்கள் ருத்ர தமிழ் வாடகம் என அளிக்கும் ஞான சம்பந்தரின் திருக்கடவூர் மயான தேவார பாக்களை, அதாவது வரிய மறையார் என துவங்குவது எல்லாருக்கும் தெரியும். இதை ஓதுவது மிக மிக விசேஷமானது. தன்னை பற்றி எழுந்துள்ள தன்னையே மாய்க்கும் தாழ்வு மனப்பான்மை அகன்று சமுதாயத்தில் சுற்றம் உற்றத்தில் தலை நிமிர்ந்து வாழ இதன் பலன்கள் நல்ல நேரத்திலே அப்பப்போ உதவி செஞ்சு கொண்டே இருக்கும். மருத மரத்தை ஸ்தல விருட்சமாக கொண்ட மல்லிகார்ஜுனம் ஆந்திரா திருவிடைமருதூர் திருநெல்வேலி அருகே உள்ளது. திருவிடைமருதூர் இப்படி ஆகிய 3இல் நடுவதற்காக மத்தியார்ஜுனமாக விளங்குவது கும்பகோணம் அருகே உள்ள திருவிடைமருதூர். எனவேதான் இது மத்தியார்ஜுனம் என்று அழைக்கப்படுகிறது. மத்தியாஷ்டமி மற்றும் ருத்ராஷ்டமி உற்சவங்கள் பண்டைய யுகங்களிலே இங்கு மிக மிக பிரசித்தமாக நடைபெற்றன. மதிலழகு மாமருதூர் தன்னில் மத்திய ருத்ர மாதேவா சிவபோதம் மகத்துவ அஷ்டமி மாதவ பாவமனே மத்துவ சித்தம் மங்களமா மாதாம் மங்கள சி அது மாயிடை மதி சிவமே என்பது மத்திய ருத்ராஷ்டமி திதியிலே திருவிடை மருதியிலே அஷ்டமி திதி நாளிலே பூரிக்கும் அற்புதமான மகத்துவத்தை உணர்த்துவதாகும். வேத மந்திரங்களின் மத்தியமாக விளங்குவது ஸ்ரீருத்ரம். இப்படி ருத்ராஷ்டமியான மத்தியாஷ்டமியான இன்று, அதாவது நாளை புதன்கிழமை என்னும் அக்ஷர சக்திகள் பூமியிலே அதிகமாக பரிணமிக்கும் மிளிரும் தினமாகும். எனவே சி என்னும் எழுத்தில் துவங்கும் திரவியங்களை பொருட்களை வைத்து, உதாரணம் செந்தூரம், சித்தரத்தை, சிவானி, சிப்பி, சிலாபஸ்பம், சிகப்பு நிற முள்ளங்கி, சிலம்பு, சிற்பம் போன்றவற்றால் தெய்வ காரியங்களை, பூஜைகளை, நற்காரியங்களை, அன்னதான காரியங்களை ஆற்றுவது மிக மிக விசேஷமானது. அலுவலகத்திலே வீட்டிலே கஷ்டப்பட்டு உழைத்தும் நல்ல பெயரே இல்லையே என வேதனை உருவோருக்கு நல்வழி காட்ட உதவும் அற்புதமான நல்ல தர்ப்பண நாள். இன்றைய சிறப்பு வழிபாட்டு ஸ்தலமாக விளங்குபவை சி வகையிலான சிதம்பரம், சிவகங்கை, சிவபுரம், சிவகாசி போன்ற உதாரண சிவ தலங்களாகும். இப்படி நீங்கள் செய்வீர்களானால் இன்னும் மத்தியாஷ்டமியிலே பைரவலோக சித்தர்களுடைய சன்னதியிலே, ஜீவசமாதியிலே, திருவிருசல், பிருந்தாவனம், அதிஷ்டானம், இப்படி க்ஷேத்திரபாலகபுரம், பைரவபுரம் பல இடங்களிலும் தர்ப்பணம் செய்யலாம். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது தர்ப்பணம். பல கோடி விதத்திலே நமது வாத்தியார் எது சொல்லலை. இப்படி ருத்ராட்சத்தினுடைய பெருமைகளை, அருமைகளை மிக எளிமையாக விளக்கம் சொல்லும்போது, ருத்ரம் ஒரு தடவை சொன்னால் அது நமகம் என்று சொல்வார்கள். 11 தடவை சொல்லி, அதுவும் 11 நபர்கள் 11 விஷயம் தெரிந்தவர்கள் ஓதும்போது அதுதான் ஏகாதச ருத்ரம். இப்படி ஒரு தரம் ருத்ர மந்திரத்தை ஓதுவது அது நமகம். நமகம் ருத்ரம், நமகம் ருத்ரம், நமகம் சொல்வார். நமகம்ங்கிறதுக்கு அர்த்தம் சொல்லாமல் விட்டா. அதனுடைய விளக்கங்களை ஒருத்தர் இப்போ சொல்லுவதையும் உங்களுக்கு, ஏன்னா ஒரு ருத்ரம் சொன்னால் எப்பேற்பட்ட வியாதியை நோக்கும். ஒரு சிறு பிள்ளையாரை பிரதமையை தானம் கொடுத்தால் என்ன வியாதிகள் தீரும்.
அந்த ருத்ரத்திலேயே வருது. மூல பிரகிருதி. நமக்கு எல்லாம் தலையில் தான் நடக்குது, தலையில் தான் வலிக்குது, அதனால தான் கோளாறு, அதான் கை இழுப்பு வலிப்பெல்லாம் வர்றது கிடையாது. மூலாதாரத்திலிருந்து கிளம்புகின்ற நோயானது தான் மண்டையிலே போய் வலிப்பு நோயாக நரம்பு தளர்ச்சியாக இதற்கு பரிகாரமாக உபகாரமாக ஒருத்தருக்கு பிள்ளையார் பிரதிமை நக பொம்மை சிறு அளவிலே பொம்மையை கொடுத்தால் அது கண்டிப்பாக தீர்ந்துவிடும். இதெல்லாம் நிறைய இருக்குது பிராயச்சித்த கர்மான்னு. ஆனால் பஞ்சமகாபாதகத்தில் காசியிலும் தீர்க்க முடியாது. செஞ்சதுதான். பஞ்சமகாபாதகம் தவிர்த்து என்ன இக ஜென்மனி பூர்வ ஜென்மனி ஜென்மாந்தரேஷு பால்யே பயசி கௌமாரே யௌவனே சுசுத்தி சொப்பன அவஸ்தான கர்மேந்திரிய ஞானேந்திரியன்னு சொல்கிறோம் இல்லையோ. இப்படி பஞ்சமகாபாதகத்தை தவிர்த்து பாக்கி எல்லா கர்மாக்களையும் காசியில் கழிக்க முடியுமே தவிர பஞ்சமகாபாதகத்தை அங்கேயும் நீக்க முடியாது என்று வேத சாஸ்திரம் சொல்லுகின்றதை நாம் எடுத்து சொல்ல வேண்டியது. இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் ஒரு குரு இருந்தால் அத்தனையும் பஸ்பம் செய்ய முடியும். வாத்தியார் சொன்னதை சொல்வோம். இப்படி வாத்தியார் சொன்னதைத்தான் எழுதித்தான் இங்கே வாசித்து உங்களுக்கு சொல்லுகிறேனே தவிர நான் ஒன்றும் கப்சா அடிக்கலை. எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்து விடையே ஒரு லாளார் நாச்சலாம்.